மகர ராசிக்கு இந்த சனி பயிற்சினால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போங்க. மகர ராசிக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன். அவர் இதுவரை 7.5 சனி படாத அவஸ்தைகள், ஏற்படாத அவப்பெயர்கள் மீதமில்லை அப்படியான சூழ்நிலை போயிட்டு இருந்தது. மகர ராசிக்கு இப்போது எல்லாம் மாறிடுச்சு, ஓரளவுக்கெல்லாம் பெரும்பாலும் மாறிடுச்சு. பயங்கரமான ஒரு மாற்றம். குடும்பத்தில் ஏதாவது குழப்பம் இருக்குது, அதே மாதிரி வாழ்க்கை துணைவர்கிட்ட ஏதாவது சண்டை அல்லது பெற்றோரிடம் மன வருத்தங்கள் எல்லாமே இருக்கும். ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ சூழ்நிலை எல்லாமே சரியில்லை இல்லைங்களா? அது எல்லாமே இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி காலத்திலே மாறுது. அதனால் குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கு அந்யோன்யங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு வெகுமதி ஏற்படும். அது மட்டும் இல்லை, பல வகையிலும் நன்மைகள் உங்களுக்கு உண்டு. இஷ்டபோகங்கள் சித்தியாகும். குடும்பத்திலே பல சௌக்கியங்கள் ஏற்படும். இதுவரை ஏற்பட்டு வந்த கஷ்டங்கள் எல்லாமே மாறிடுங்க, அப்படியே மாறிடும். கல்யாணம் ஆகவர்களுக்கு கல்யாணம் கைகூடும். ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்காங்க சுவாமி, 7.5 சனி படாத பாடுபடுத்துது, நிறைய இது பண்ணியாச்சு, நிறைய செஞ்சு பார்த்தாச்சு, ஆனால் கல்யாணம் நடக்கவே இல்லை. இப்படிலாம் கவலையே படாதீங்க மகர ராசிக்காரங்க. வரக்கூடிய சமயத்தில் கல்யாண பாக்கியம் ஏற்படும். வரக்கூடிய சனி பயிற்சி ஆகட்டும், குரு பயிற்சி ஆகட்டும், ரெண்டுமே நல்ல பலன். எதுக்குங்க எல்லா பயிற்சியும் சேர்த்து ஒன்றா அடித்து விட்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எதுக்காக இவ்வளோத்தையும் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாத்தையும் சேர்த்து சொல்லும்போது தான் அதற்கான பலன் என்னங்கிறத ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். அதைத்தான் நான் சொல்கிறேன். அதனால் இப்போ கொடுக்குறாரு, 2ல் இருக்க 3ல் போயிட்டார் சனி கண்ணில் எழுதி கொடுப்பாருன்ட்டு இங்கே மறைஞ்சி போயிட்டார் குருன்னா உங்களுக்கு பலன் அப்படியே மறைஞ்சி போயிடும் இல்லைங்களா? அப்போது அந்த பலனை இவருக்கு உள்வாங்கி உங்களுக்கு கொடுப்பாரா அப்படிங்கிறது அடுத்த கேள்வியாக மாறுது இல்லைங்களா? அதனால் சனி பகவான் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறார். அதை மற்ற கிரகங்கள் 90% தடுக்க முடியாத சூழ்நிலையிலே இருக்கிறதுனால அந்த பலன் உங்களுக்கு நல்ல பலன் அதிகமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி குரு பகவானினுடைய பார்வையும் சனி பகவானுக்கு கிடைக்கிது. ஜீவனஸ்தானம் வலிமை அடைகிறது. சொந்த ஊராகட்டும் அல்ல வெளியூராகட்டும் பெரிய நல்ல வியாபாரம், சொந்த தொழில் செய்வது, எண்ணற்ற நன்மைகள், அது மாதிரி பல வகையிலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரங்களுக்கு வருதுங்க. முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இதில் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஐயப்பனை தரிசனம் செய்யணும். பெண்களாக இருக்கிறவங்க, அதாவது ரொம்ப வயது மூப்படையாதவங்க, ரொம்ப வயசு ஆகாதவங்க, நாங்கள் எப்படி சாமியை கும்பலான்னு நினைக்கலாம். உங்கள் ஊருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியதான ஐயனார், ஐயப்பன், அது மாதிரி எந்த சுவாமி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ, அல்லது ராஜகோபுரத்துக்குள்ளே அது மாதிரி இருக்கக்கூடியதான முனீஸ்வரர், தங்க முனீஸ்வரர், தேரடி முனீஸ்வரர், ஜட்டா முனீஸ்வரர், பால முனீஸ்வரர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்குது இல்லைங்களா? அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. ஏங்க அதை முக்கியமாக அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, மகர ராசிக்காரங்களுக்கும் பெரும்பாலும் இந்த மாதிரியான கிராம தெய்வத்தையான ஆண் தெய்வங்களுக்கும் பெரிய பந்தம் இருக்குது. அப்போ 7ல் வரக்கூடியதான குரு பகவான் இந்த சமயத்தில் இதை நீங்கள் கும்பிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம், நல்ல வளர்ச்சி, இஷ்டபோகங்கள் சித்தி அடைவது, குடும்பத்திலே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது, இது மாதிரி எண்ணற்ற நன்மைகள் மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. இந்த சனி பயிற்சினாலே உங்களுக்கு பல சௌக்கியங்கள் ஏற்படணும் அப்படின்னு எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். சிவாய நமஹ.